வெல்கம் டு ப்ரீசியஸ் கோடிங். பேசிக்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். இன்றைக்கி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் உள்ள பேசிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிளை பற்றி பார்ப்போம். வேரியபிள் ஆர் யூஸ் டு ஸ்டோர் எ டேட்டா வேல்யூ இன் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த ஜாவாஸ்கிரிப்டில் டேட்டா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுவாங்க. வேரியபிள்ஸை நம்ம வேர், லெட், கான்ஸ்டன்ட்டு 3 வகையாக நம்ம ஸ்டோர் பண்ணலாம். வேருங்கிறது ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு, அதை ரீடிக்ளரும் பண்ணிக்கலாம், அப்டேட்டும் பண்ணிக்கலாம். லெட்டுங்கிறது பிளாக் ஸ்கோப்டு, ரீடிக்ளேர் பண்ணலாம், அப்டேட்டும் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் பிளாக் ஸ்கோப்டு, கேனாட் ரீடிக்ளேர்ட் அண்ட் அப்டேட்டட். இதை ரீடிக்ளரும் பண்ண முடியாது, அப்டேட்டடும் பண்ண முடியாது. நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி குரோமில் உள்ள கன்சோலுங்கிற டேப்பில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ஸை ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வேரியபிளில் வேறுங்கிற வேரியபிளில் நேமுங்கிறதுல ராமுங்கிற டேட்டாவை டிக்ளேர் பண்ணுறோம். ராமுங்கிற இதை நேமுங்கிற வேரியபிளில் டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ கன்சோல் லாக் போடுவோம். கன்சோல் லாக் போட்டு நேமை பிரிண்ட் கன்சோல் லாக் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ராமுங்கிறது அவுட்புட்டாக வந்திருக்கு. இப்போ நான் இந்த நேமுங்கிறத மறுபடியும் ராமுன்னு டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நான் கன்சோல் லாக் போட்டேன்னா எனக்கு ராமுங்கிற டேட்டாக்கு பதிலாக ராமுங்கிற டேட்டா தான் வரும். இப்போ பார்த்தோம்னா தெரியும், நம்ம வேறுங்கிற வேரியபிளை ரீடிக்ளேர் பண்ணி கன்சோல் லாக் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கான்ஸ்டன்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் வேரியபிளை நம்மளால் ரீடிக்ளேர் பண்ண முடியாதுன்னு நம்ம தியரியில் பார்த்தோம். இப்போ கான்ஸ்டன்ட் வேரியபிள் நேமை நேமுங்கிறதுல ராமுன்னு ராமுங்கிற சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு கான்ஸ்டன்ட்டுங்கிற வேரியபிளில் நேமுங்கிற கான்ஸ்டன்ட் வேரியபிளில் ராமுங்கிற டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ கன்சோல் லாக் பண்ணி பார்ப்போம். நேமுங்கிறத கன்சோல் லாக் பண்ணோம்னா நமக்கு ராமுன்னு வருது. இப்போ நான் மறுபடியும் ரீடிக்ளேர் பண்ணுறேன். நேமுங்கிறதுல ராமுங்கிற டேட்டாவை ரீடிக்ளேர் பண்ணால் எனக்கு டைப்ஸ்கிரிப்ட் எரர் வந்திருக்கு. அசைன் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள், அதாவது நேமுங்கிறது கான்ஸ்டன்ட் வேரியபிள்னால ரீடிக்ளேர் பண்ண முடியாதுங்கிறது வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம லெட் கீவேர்டை பற்றி பார்ப்போம். லெட் கீவேர்டு நம்ம ஏஜி போட்டு ஏஜ் 25ன்னு போடுறோம். இப்போ லெட்டுங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். லெட்டுங்கிறத ஏஜிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை கன்சோல் லாக் பண்ணி பார்ப்போம். கன்சோல் லாக் பண்ணோம்னா நம்ம 25ங்கிறது வருது. இப்போ இதை ரீடிக்ளேர் பண்ணுறோம். 27ன்னு ரீடிக்ளேர் பண்ணுறோம். இப்போ இதை கன்சோல் லாக் பண்ணோம்னா நமக்கு 27ன்னு வருது. அதாவது லெட் கீவேர்டும் வேர் கீவேர்டும் ரீடிக்ளேர் பண்ணிக்கலாம், அப்டேட்டும் பண்ணிக்கலாம். ஆனால் கான்ஸ்டன்ட்டுங்கிற வேரியபிளில் மட்டும் நம்மளால் ரீடிக்ளேர் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு லெட்டு கீவேர்டுக்கும் வேர் கீவேர்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வேருக்கும் லெட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வேருங்கிற வேரியபிளில் நேமுங்கிறத ராமுங்கிறத நான் இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லெட்டுங்கிற வேரியபிளில் ஏஜிங்கிறதுல 25ங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ரெண்டுமே நமக்கு டிக்ளேர் ஆகிருக்கு. இப்போ கன்சோல் லாக் போட்டோம்னா ரெண்டுமே நமக்கு வரும். பார்த்தோம்னா நேமுங்கிறத டிக்ளேர் பண்ணுறோம், வந்துடுச்சு. கன்சோல் லாக்கில் ஏஜிங்கிறதும் நமக்கு வந்துடும். ஏஜிங்கிறதும் வந்துடுச்சு. கன்சோல் லாக் ஒரு போட்டு பார்த்துப்போம். ஏஜிங்கிறது நமக்கு வந்துடும். ஏஜிங்கிறது நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுகிறோம். இஃப் கண்டிஷனை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம், எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத. இப்போ இஃப் ட்ரூன்னே போடுவோம். இஃப் ட்ரூன்னு போட்டு நம்ம அங்கே மறுபடியும் வேரியபிளை மாற்றுறோம். இதில் ராமுன்னு ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தோமா, இப்போ ராமுன்னு டிக்ளேர் பண்ணுவோம். அதே மாதிரி லெட் கீவேர்டையுமே நம்ம என்னென்னு மாற்ற போகிறோம்னா ஏஜிங்கிறத 38ன்னு மாற்றுறோம். இப்போ கன்சோல் லாக் போடுவோம். கன்சோல் லாக் போட்டு நம்ம ஏஜிங்கிறத நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த 38 நம்ம ரீடிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ண 25 மட்டும்தான் திரும்ப கொண்டு வருது. இதே நான் கன்சோல் லாக் போட்டு நேமுங்கிறத பண்ணேன்னா எனக்கு ராமுங்கிறது வருது. அதாவது இதுதான் ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லுவாங்க, அதாவது பிளாக் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பிளாக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணுற வேல்யூ நமக்கு வெளியே வரலை. அதாவது நேம் வேறுங்கிறது குளோபலாக நமக்கு ஆக்சஸ் ஆகுது. அதே லெட் கீவேர்டு அந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் நமக்கு
யூஸ் ஆகுது. அதாவது நம்ம இந்த பிளாக்குள்ள மறுபடியும் ஏஜ்ங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்து நமக்கு ஃபஸ்ட்டு வெளியே டிக்ளேர் பண்ண ஏஜோட வேல்யூ தான் நமக்கு வந்திருக்கு. இதுதான் லெட்டுக்கும் வேருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்.